அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அல்டிமேட்டான மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேவைப்படாது. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன். ஜிலேபி மீன் வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு செய்யறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இது குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். அப்புறம் வெந்தயம் 1/4 அரை டீஸ்பூன் சேர்த்துலாம். வெந்தயம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்புக்கு கண்டிப்பாக போடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், ஜீரகமும் 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நம்ம முழுசாக தான் போடுறோம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கை நிறையா வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அப்படியே போடலாம். அதுக்கப்புறம் பூண்டு, இதுவும் ஒரு கை நிறைய பூண்டு. இது வந்து நான் 3 பேத்துக்கு அளவாக செய்கிறேன்னா பார்த்துக்கோங்க. 1 இன்ச் ஜிஞ்சரை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா. நான் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்த போகிறேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாத்தூளும் பார்த்து சேர்த்திக்கோங்க. இந்த மிளகா வந்துட்டு ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன். ஸோ இதை ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்க போகிறோம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துனா போதும். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி சேர்த்தாமல் கூட இந்த மீன் குழம்பு பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ தக்காளி நல்லா சாஃப்ட் அண்ட் மஷி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். அப்புறம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தேங்காய் பால் அரை மூடி தேங்காவை நல்லா திருவி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி தேங்காய் பாலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வணக்கி இப்போ இதை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கொதி வரணும். கொதி வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காவை நம்ம அரைச்சி ஊற்றல, தேங்காய் பால் தான் சேர்த்துறோம். தண்ணி எதுவுமே இதில் சேர்த்தலை. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் புளி வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி இந்த குழம்புக்குள்ளே நம்ம அப்படியே போட்டுடுறோம். அதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கரைச்சி புளி தண்ணியெலாம் சேர்த்துணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை வந்து சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிளறக்கூடாது, கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஏன்னா மீனெல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ போட்டுட்டு அதுக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 பேத்துக்கு அளவாக அப்படிங்கும்போது நான் கம்மியாக தான் வந்து குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே தெரிகிற மீனை வந்து லைட்டாக ஸ்பூன் வச்சு லைட்டாக தள்ளி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா மீன் வெந்துருச்சு அப்படின்னாலே போதும். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு உப்பு வந்து காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம குழம்பு வந்து இறக்கிடலாம். சுட சுட சாப்பாடுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.